சிபிஐ மூலமாக சில கைதுகள் நடக்கும், ஆனால் அதிகார வர்க்கத்தில் போகாது. இண்டிபெண்டா விட்டீங்கன்னா மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி தளர்ந்து விடும். கள்ளக்குறிச்சி சிபிஐ என்கொயரி என்ன ஆச்சு செய்தார்? இது அந்த அஜித்குமாருடைய சாக்ரிஃபைஸ் என்பது உள்ளூரில் இருக்கக்கூடிய பொறாமையினால் வந்தது. இதில் கண்டிப்பாக இந்து மதத்தினுடைய ஒரு பின்னணியும் இருக்கும் என்று ஒரு சைடுல சரிங்கிறாரு அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் அட்ரா போட்டு. இதில் மு.க. ஸ்டாலினுடைய இன்னல்கள் புரிகிறது, அவருக்கு இருக்கக்கூடிய பலவீனமும் புரிகிறது. அதாவது கிரிப் இல்லை அவர்கிட்ட, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிரிப் இல்லை. 12ஆம் தேதி நைனா நாகேந்திரனும் எடப்பாடி going to take a walk. Sun Television maintains the brand. அது கலாநிதி காரணம். அந்த கலாநிதியை விரோதிக்க கூடாது என்று தான் சீஃப் மினிஸ்டரும் அவருடைய சன்னும் கலாநிதி பக்கம் இருக்காங்க. தயாநிதி மாறன் கைட்டி விட்டாங்க. 25,000 கோடி இல்ல 12,000 கோடி கேட்கிறாரு. அவர் 500 கோடி கொடுத்து போடான்னு அவர் கலாநிதி பெரியவர். இதுல ஒரு நியூஸ் 2 பேருக்கு நடுவுல அடானி தான் 2 பேர்த்துக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். மோடி மணிப்பூருக்கு எப்போ போறாரு சார்? ஏன்னா மணிப்பூர் ரொம்ப ஒரு கலவர பூமியாவே ரொம்ப நாளா இருந்திருக்கு. ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஃபார் 5 தமிழ் சேனலுக்கு சொல்லலாம் சார், ஸ்ரீதர் போல மாட்டேன். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஸ்ரீதர், நமஸ்காரம். ஆஸ் யூஷுவல் நாம் விவாதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு பானக சுவாமியை நினைவில் கொண்டு அவருடைய புகழ் ஓங்க லக்ஷ்மி நரசிம்மன் என்பவர் ஒரு சுவாமி. ஆந்திராவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் கர்நாடகா பக்தர்களும் தமிழ்நாடு பக்தர்களுக்கும் அந்த ஒரு தெய்வம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிகம். ஒரு சைட்ல பானகத்தை கொடுத்தா இன்னொரு சைட்ல அவ்வளோ டேஸ்ட் பண்ணிட்டு he leaves the remaining part. அப்பேற்பட்ட ஒரு சக்தியான உடைந்த யோக நரசிம்மன் பானக சுவாமி தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் வேண்டுகோள் வைத்து நாம் இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம். சார், முதல் கேள்வி அஜித்குமார் அவரை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் டீம், போலீஸ்லயே ஒரு ஸ்பெஷல் டீம் கொண்டு வந்து உருவாக்கி வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல போய் அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு பப்ளிக் வியூ சார், ஃபுல் பப்ளிக் வியூல பண்ணியிருக்காங்க. யாருமே ஸ்டெப் இன் பண்ணல ஹெல்ப் பண்றதுக்கு. ரொம்ப சீனியர் பீப்புள் ஆர் இன்வால்வ். டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது இல்லாம 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ சிபிஐ இவங்களெல்லாம் எப்ப சார் அரெஸ்ட் பண்ண போறாங்க? சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு நேற்று தான், அதாவது 3ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை தான் பர்மிஷன் கிடைத்தது தமிழக அரசாங்கத்தில் இருந்து. இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் திங்கள் அல்லது செவ்வாய் கிழமை சிபிஐ டீம் சென்னையில் இருந்து திருபுவனத்திற்கு கிளம்பி ஆய்வு செய்து அந்த 5 பேர்கள் போலீஸ்காரர்கள் கைதாகி அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரணை தொடங்குவார்கள். தாங்கள் கூறியது போன்று இதில் பெரிய கை இருக்கிறது. எந்த சார் தெரியாது. இந்த ஒருங்கிணைப்பது யாருடைய அனுமதியுடன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அதுவும் சிவகங்கையிலிருந்து நிகிதா என்ற ஒரு பெண்மணி, பணக்கார பெண்மணி, பல ஆண்டுகளாக அங்கு செய்யக்கூடிய ஒரு தொழில், அரசியல் கட்ட பஞ்சாயத்து தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் லதா என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆபீசருடன் எப்படி தொடர்பு கொண்டு பல விஷயங்களை ஒருங்கிணைத்திருக்கிறார். அந்த லதா என்ற பெண்மணி நிகிதாவிற்கு சமமானவர். நிகிதா என்பவர் பொது வழியில் பிரபலமாக இருந்தாலும் லதா என்ற பெண்மணி டெல்லியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தீர்வு காண அந்த அம்மையார் சென்ற 3 வருடங்களுக்கு முன்னதாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார் சிவகங்கையில். அதன் மூலம் இந்த நிகிதாவை நன்றாக அறிவார். அந்த கும்பல் இருக்கு பாருங்க, கார்டல் இருக்கு பாருங்க, அந்த நெட்வொர்க் வெரி பவர்ஃபுல் நெட்வொர்க். அதை உடைப்பதற்கு இந்த சிபிஐ வந்த உடனே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் போகிவிட்டது.
ஐயா கருணாநிதியுடன் நான் நெருங்கி பழகி இருக்கிறேன். அரசியல் ரீதியாக, அரசியல் நிருபராக பல விஷயங்களை பேசி அவருக்கு இருந்த பிடிப்பு மு.க. ஸ்டாலினிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஸ்ரீதர். ஆக மொத்தம் சிபிஐ இறுக்கமாக பிடித்தால் அரசியல் ரீதியாக, அதிகார ரீதியாக இந்த சிபிஐ விசாரணையின் மூலமாக என்ன தெரியும் என்று கேட்டால், தமிழகத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடம், மாவட்ட செயலாளரிடம் எப்படி பிணைப்புடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் என்ற ஒரு பிம்பம் வந்துவிடும். இந்த சிபிஐ என்கொயரி ரொம்ப நீண்டு போகுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஸ்ரீதர், நிஜமாவே சொல்றேன். ரொம்ப பவர்ஃபுல் சார். ஸோ அப்போ எந்த ஆக்ஷனும் நடக்காது, கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவாங்க மக்கள். அப்படின்னு இல்லை, பொதுமக்களுக்கு ஞாபக ரீதியாக பார்த்தால் 2026 தேர்தலில் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் கண்டிப்பாக விலக்கப்படும். பொதுமக்களிடம் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவேசம், ஆத்திரம், கொதிப்பு, கொந்தளிப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுங்கி எரிகிறது. அதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃப்ரைஸ் எல்லாமே they will be eaten out. and எடப்பாடி அரசாங்கம் 2026 ஜூனில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். அவர் வந்துதான் இதை தீர்வு காண முடியும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது தமிழக அரசாங்கமும், தமிழக அரசியலும், தமிழக அரசியல் கட்சிகளும். இந்த மூன்றும் சிபிஐ மூலமாக சில கைதுகள் நடக்கும், ஆனால் அதிகார வர்க்கத்தில் போகாது. கண்டிப்பாக இதனுடைய சிபிஐ முன்னேற்றம் அன்லெஸ் மதுரை ஹைகோர்ட் மானிட்டர்ட் சிபிஐ என்கொயரி இருந்தால் இதுதான் நடக்கும், இல்லாமல் கிடையாது சார். 8ஆம் தேதி இந்த விசாரணை மதுரை கோர்ட்டில் வரப்போகுது. அப்போ சிபிஐனுடைய ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. பிகாஸ் இண்டிபெண்டா விட்டீங்கன்னா மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி தளர்ந்து விடும். கள்ளக்குறிச்சி சிபிஐ என்கொயரி என்ன ஆச்சு ஸ்ரீதர்? இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ராகுல் காந்தி, சோனியா காந்தி சொல்றாங்களே தவிர, தினம் பயமுறுத்துறாங்களே தவிர ஒத்தனையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே சார். இதில் நரேந்திர மோடி அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல வேண்டும் என்று இல்லை. சட்டம் ஒரு பலவீனமாக இருக்கிறது. இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் லூப்ஹோல்ஸ். சார், இந்த அம்மாவே நிகிதாவே 10 வருஷம் முன்னாடி ஜாப் ராக்கெட் நடத்திருக்காங்க சார். அதுக்கப்புறம் கூட ரொம்ப நாள் நடத்தி இருந்திருக்கலாம். சேம் இதே கார்ட்டல் யூஸ் பண்ணி சார். காவல்துறை, அந்த நிகிதா, ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சேர்ந்தது இது ஒரு கார்ட்டல்னு சொல்றதை விட இது ஒரு என்ன சொல்றது தெரியல. there are something more to it சார். அது நம்ம விளக்கி சொல்ல முடியாது ஸ்ரீதர். இதில் காமங்கள் இருக்கிறது, காதல்கள் இருக்கின்றன, பெண் உறவுகள் எல்லாம். அது அசிங்கமா இருக்கு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் ஃபர்தர். அந்த சிபிஐ என்கொயரியில் நியாயம் கிடைக்குமா என்று என்னை கேட்டால் தற்காலிக நாணயம் கிடைக்கும், நீண்ட காலமாக நாணயம் கிடைக்காது. இது அந்த அஜித்குமாருடைய சாக்ரிஃபைஸ் என்பது உள்ளூரில் இருக்கக்கூடிய பொறாமையினால் வந்தது. இதில் கண்டிப்பாக இந்து மதத்தினுடைய ஒரு பின்னணியும் இருக்கும் என்று ஹெச் ராஜா பிஜேபி தலைவர் சொன்னதை நான் முழுக்க நம்புறேன். ஏன்னா சிவகங்கையில் இருக்கக்கூடிய எனக்கு ஒரு முக்கிய நபரிடம் நான் பேசினேன், வழக்கறிஞர். அவர் சொல்றார், இங்க அந்த ஹிந்துத்துவா நிறைய வந்துட்டு ராஜகோபாலன் சொல்லிட்டு. வெரி அன்பார்ச்சுனேட் சார். ஸோ பார்க்கலாம் சார், வில் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ சிபிஐ கேஸ் எப்போ சார் ஆரம்பிக்கிறாங்க? மண்டேன்னு சொன்னீங்களா? மண்டே இப்போ ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபைல் வைக்கிற டெல்லியில ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிரதமர் செயலகம் ஒப்புக்கொள் விட்டது. ஜெய்தேந்தர் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சரிடம் இருந்து கையெழுத்து வாங்க வேண்டும். அது ஆரம்பிச்சிருவாங்க சார். ஒன்று எல்லாம் ஸ்பீட் ஆரம்பிச்சிடும் சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறாரு மேட்டுப்பாளையத்திலேருந்து. அவரு ஏன் சார் சிவகங்கைக்கு போல? இல்ல அதுவும் சேர்ந்து கவர் பண்ணுவாரா இந்த யாத்திரையில? ஸ்ரீதர், அவர் ஏன் போகணும் சார்? அவங்களுடைய வக்கீல் தானே சார் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணையின் பெயரில் தான் சிவகங்கையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மதுரை கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காங்க. இட் இஸ் ஏடிஎம் கேஸ் ப்ரொவோகேஷன். ஏடிஎம்கே இதுல வரலைன்னா இந்த கேஸே வந்திருக்காது. எடப்பாடி பழனிசாமி இதை உசுப்பி விடவில்லை என்றால் இந்த கேஸ் மும்முரத்திற்கு வந்திருக்காது ஸ்ரீதர். எடப்பாடி போகணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே போறாங்களா? ஸ்டாலின் போனாரு இந்த கள்ளக்குறிச்சிக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? ஸ்டாலின் போனாரு, மீதி எடுத்துக்கலாம். ஸ்டாலின் வாயமோன்னு இருக்காரு. சாரி சொல்லிட்டாரே சார். அதெல்லாம் விடுங்க சார். சரி என்று சாரி ரெண்டு, ஒரு சைடுல சரிங்கிறாரு அந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் அட்ரா போட்டுன்னுட்டு. அவர் சொல்லவில்லை என்றாலும் அவருடைய ஆர்டர்கள் சொல்றாங்க. அதுதானே வந்திருக்கு சார் நெட் ரிசல்ட். இது டிஜேஜி இன்டெலிஜென்ஸ் மூலமா தானே.
again we have come to the சிவகங்கா ஸ்டோரி, திருபுவனம் ஸ்டோரி. அதுல இருந்து நம்ம விளக்கணும். காரணம், இதில் மு க ஸ்டாலினுடைய இன்னல்கள் புரிகிறது, அவருக்கு இருக்கக்கூடிய பலவீனமும் புரிகிறது. அதாவது கிரிப் இல்லை அவர்கிட்ட, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல. எடப்பாடி யாத்திரை பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். அதாவது எடப்பாடி யாத்திரை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. நேற்று முன்ன தினம் அருண் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய பாஜகவுடைய பொதுச் செயலாளர் அமித்ஷாவுடைய ஆணையின் பெயரில் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக பாஜகவிற்கு. நயினா நாகேந்திரனை எடப்பாடி பழனிசாமியிடம் சந்தித்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாஜக தோழர்கள் அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய நடைபயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கேள்விப்படுற மட்டும் 12ஆம் தேதி நயினா நாகேந்திரனும் எடப்பாடி டேக் a walk அப்படின்னு கேள்விப்பட்டேன். திமுக சைடு ஓரணின்னு சொன்னாங்க, இந்த இடத்துல ஓரணி வந்தாச்சுங்க. அதிமுக பாஜக ஓரணியில வந்தாச்சு. அதை வந்து அவர் ஓரணிங்கிறார், அவர் ஓரம் பட்டப்படுகிறார் திமுக. நேற்று போஸ்டர் ஒட்டினாங்க, எடப்பாடி பழனிசாமி பாத யாத்திரைன்னு இவ்வளவு பயப்படுறாங்களே. அந்த அழுத்தம் வந்து விட்டது தமிழக அரசியலில், அந்த அழுத்தம் ஏற்கனவே வந்து விட்டது. அதனுடைய மூல காரணம் தான் தமிழகத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் பூஷ்வாக அரசாங்கம் என்று சொல்லி இருக்கிறார். அதில் தயாநிதி மாறனின் கலாநிதி மாறனுடைய சண்டைகள் மற்றும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பண முதலைகள் என்றெல்லாம் சண்முகம் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறார். ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஃபார் 5 தமிழ் சேனலுக்கு சொல்லலாம் சார், ஸ்ரீதர் மூலமாக. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் MA பேபிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது. ஏன்னா பொலிட் பீரோ டு பொலிட் பீரோ தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க, ஒரு இண்டிவிஜுவலா எடுக்க முடியாது சிபிஎம்ல. அது இட்ஸ் லைக் பிஜேபி மாதிரி ஆர்கனைஸ்டு பார்ட்டி, ஏடிஎம்கே மாதிரி ஆர்கனைஸ்டு பார்ட்டி, டிஎம்கே காங்கிரஸ் மாதிரி கிடையாது. சோனியா காந்தி, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி உட்காந்து டேபிள்ல டைனிங் டேபிள் உட்காந்து எடுக்கிறது, உதயநிதியோட கலாநிதியோட இன்ப நிதியோட பேசிட்டு முடிவு கிடையாது. சிபிஎம் இஸ் ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டி. அவங்க ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க, திமுகவிலிருந்து விலக வேண்டும் என்று. அதனுடைய அறிகுறிகள் தான். இருப்பினும் மாதம் 15 கோடி வருகிறது, ஏன் விடுவானே என்றதுனால தொங்கின்னு இருக்காங்க. செப்டம்பர்ல வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சார். அதுக்காக தான் ஸ்டெப் போட்டிருக்காரு. பட் அவங்க விலகி எங்க சார் போவாங்க? விஜய் கிட்ட போவாங்களா? அது பொறுத்துன்னு பார்க்கணும். இன்னும் சரியில்லை, அதனுடைய டெம்போ இன்னும் சரியாகல. இட் வில் டேக் 2-3 months சார். திருபுவனம், சிவகங்கை மாதிரி 2-3 கேஸ் வந்ததுன்னு வச்சுங்க, நிஜமாவே சிபிஎம் வில் வாக் அவுட், விசிகே வில் வாக் அவுட் ஃப்ரம் டிஎம்கே. இருக்கு சார், நிறைய கேஸ் இருக்கு சார். இப்போ ரீசெண்டா இன்னொரு வீடியோ வந்திருக்கு, 24 போலீஸ் கஸ்டடியில இதானவங்க இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு எதுக்குமே சாரி சொல்லல சார் சிஎம் இன்னும். அவர் சரிங்கிற சாரியும் சொல்ல முடியாது வராது. நம்முடைய விவாதம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பிரேக்கிங் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், அலங்கோலங்கள். உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக கலாநிதியுடன் இருக்கிறார். தயாநிதி மாறன் கைட்டி விட்டாங்க, அதனாலதான் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சார். நோட்டீஸ் அனுப்பிச்சு 10 நாள் ஆச்சு. கலாநிதி மாறன்கிட்ட ஒரு ஜவாப் வரல, ஒரு பதில் வரல. திமுகவில் ஒரு கேக் ஆர்டர் போட்டாங்க, டோன்ட் ஸ்பீக் அபவுட் கலாநிதி, உதயநிதி ஆர் கலாநிதி, இது இந்த நிதியை பத்தி பேசாதுன்னு விட்டாங்க. அவங்க இப்போ தயாநிதி மாறன் எம்பியா இருக்காரு, திமுக எம்பி, அவர் ஒதுக்கப்பட்டார், ஓரங்கட்டு விட்டாங்க அவரை. ஏன் எக்ஸ்போஸ் பண்ணேன்னு கேட்கிறாங்க. இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் தம்பிகளிடையே ஒரு மோதல் வந்ததுன்னா சன் டெலிவிஷனுடைய ஆதரவு திமுகவிற்கு தேவை. ஏன்னா கலைஞர் டிவி டேக் ஆஃப் ஆகவே இல்லை, படுத்துடுச்சு. இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் இருக்குதே தவிர டிஆர்பி வியூவர்ஷிப் குறைஞ்சு போயிடுச்சு. சன் டெலிவிஷன் மெயின்டைன்ஸ் தி பிராண்ட். அது கலாநிதி காரணம். அந்த கலாநிதியை விரோதிக்க கூடாது என்று தான் சீஃப் மினிஸ்டரும் அவருடைய சன்னும் கலாநிதி பக்கம் இருக்காங்க. தயாநிதி மாறனை கைட்டி விட்டாங்க. அதுல காம்ப்ரமைஸ் வருமா வராதா தெரியாது. 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இவர் மொத்தம் 25,000 கோடி இல்ல 12,000 கோடி கேட்கிறாரு. அவர் 5 கோடி 500 கோடி கொடுத்துட்டு போடான்டுவார் அவர் அண்ணன் தயாநிதி, கலாநிதி பெரியவர்.
இதுல ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், 2 பேத்துக்கும் நடுவுல அடானி தான் 2 பேத்துக்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். சரி, அந்த அதானி வந்துட்டாருன்னா அமித்ஷா வந்துடுவார் சார் உள்ள. பணம் நிச்சயமாவே தயாநிதி மாறனே போய் சரண்டர் பண்ணுவார், தன்னுடைய இது கொடுத்துருவாரு. அதானி அது வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, 2029 எலெக்ஷனுக்கு முன்னாடி சன் டெலிவிஷனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ தெரியாது. இது கார்பரேட் வார். அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்றாரு, திமுக இஸ் எ கார்பரேட் வார் கட்சி. அதை பாருங்க, டாடா பிர்லாவோட கை கோர்த்து அம்மையார் கனிமொழி தன்னுடைய தகப்பனாரிடம் ரத்தன் டாட்டாவை அழைத்து கொண்டு அதைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணார் ப. சிதம்பரம் அவர்கள் அந்த நீராடிய டேப் மூலமாக. ஆக அதைத்தான் எடப்பாடி சொல்றார் திருப்பி திருப்பி. இன்று கணக்கெடுத்தால் எடப்பாடி பழனிசாமி சொல்வதும் அமித்ஷா கையில் இருக்கக்கூடிய ஐபி ரிப்போர்ட் தெரிவிப்பதும் ஒன்றாக இருக்கிறது. அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தனி விவாதமே வேண்டும். எடப்பாடி பழனிசாமி சொல்ற டிஎம்கே இஸ் எ கார்பரேட் பாடி. அதனுடைய ரிவர்ஸ் வெர்ஷன்ல தான் ஐயா அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரிடம் 158 திமுக தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த 158 பெரும் புள்ளிகளில் குட்டி குட்டி அதானிகள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஜெகத் ரக்ஷகன், TR பாலு, கனிமொழி, கதிரானந்த், நேரு தான் டாப். அதுல அவர் தான் காம்ப்ரமைஸ் பண்றாரு தயாநிதி மாறனுக்கும் கலாநிதி மாறன் நடுவில். 158 லிஸ்ட்ல சார் ஷாக்கிங் ரிவலேஷன் சார். மோர் தென் 8 to 9 கண்ட்ரீஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க சார். எங்க சார் இந்த பணம் வந்தது? அதைத்தானே சார் பழனிவேல் தியாகராஜன் அடிக்கடி சொல்றாரு தனிப்பட்ட முறையில். So coming to the real crux of the problem, ஸ்ரீதர், தாங்கள் கூறியது மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம், அவருடைய ஒரு எண்ணங்கள், அவருடைய எண்ண அலைகள் எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் அமித்ஷாவினுடைய கருத்து கணிப்பு, சர்வே ரிப்போர்ட்ஸ், எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய சர்வே ரிப்போர்ட்ஸ் இரண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் they are in good contact with each other through common friends. 145 சீட்டுக்கு மேல நிச்சயம் வரும்னு அடிச்சு போட்டு சொல்றாரு அமித்ஷா. அடிச்சு போட்டு சொல்றாரு. அவருக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு சர்வே கம்பெனி தான் உதவி செய்கிறார்கள். அது பாஜகவிற்கு சொந்தமான கம்பெனி. அதை ஒரு குஜராத்தி தான் ஹெட் பண்றாரு அந்த டீம். அது பிரசனா பண்றாங்க. அது தே பிராண்ட் எனி ப்ராடக்ட் ஆல்சோ. அது மாதிரி ஓட்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமே அவங்க கையில இப்போ 38 to 40% வந்துட்டாங்க. இன்னும் கொஸ்டின் 5%. ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே நடுவில் 1% தான் வித்தியாசம் இருக்கு சார். ஸோ இந்த செஃபாலஜி பிரகாரம் பார்த்தா ஐ எம் கனெக்டட் வித் ஒன் இங்கிலீஷ் டெலிவிஷன் சேனல். எங்களுக்கும் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்குது. பல காரணம் எவ்ரி மந்த் ஆல் இண்டியா லெவல்ல எவ்ரி டெலிவிஷன் டஸ் சர்வே. அந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா அதுல சீஃப் மினிஸ்டர் இந்த திருபுவனம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம், பொன்முடி இன்சிடென்ட் ராஜினாமாக்கு அப்புறம், செந்தில் பாலாஜி ராஜினாமாக்கு அப்புறம் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஃபைல்டு அஃபிடவிட் இன் சென்னை ஹைகோர்ட், செந்தில் பாலாஜி நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ திரு கேஸ்ல பர்மிஷன் பண்ணும் கவர்னர் மூலமா. இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய ஜனவரி பிப்ரவரியில் இருந்தது 52% இருந்தது பாப்புலாரிட்டி அவருக்கு தமிழகத்தில். 3 லட்சம் இது ஓட்டர்ஸ் பேசின போது இப்பொழுது 44 ஆகிவிட்டது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு 38-39 இருந்தது, இப்போ 47 வந்துருச்சு. இந்த ஆசிலேஷன் ஆரம்பிச்சாலே ஜனங்களுடைய மனசு புரியுது அதுல அந்த இதுல. தேர்ஃபோர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பாத யாத்திரைக்கு பிறகு பல ரூபங்களில் பல பிரச்சனைகள், திமுகவில் இருக்கக்கூடிய அந்தரங்க பிரச்சனைகள் எல்லாம் வெளிவரும். அதை கொண்டு வருவார் எடப்பாடி பழனிசாமி, அம்பலத்தப்படுத்துவார். மூவிங் ஆன் சார், மோடி மணிப்பூருக்கு எப்போ போறாரு சார்? ஏன்னா மணிப்பூர் ரொம்ப ஒரு கலவர பூமியாவே ரொம்ப நாளா இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துடைய முடிவு என்ன கேட்டால், அங்கு 2 குழுகளிடம் 2 பவர் சென்டர் இருக்கு. அதை நம்ம ஜாகிரதையா பார்க்கணும் சார். இல்ல அப்படின்னா இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. மன்மோகன் சிங்காலே, நரசிம்மராவால, அடல் பிஹாரி வாஜ்பாயால பைய முடியாது. இதெல்லாம் நேருனுடைய சாபக்கேடு. அவங்க கொடுத்துட்டு போனது இந்தியாவுக்கு காஷ்மீர் மாதிரி மணிப்பூர். அதுக்கு பாராளுமன்றம் 21ஆம் தேதி ஜூலை மாதம் ஆரம்பிக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக கண்டிப்பாக
பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக அங்கு செல்ல இருக்கிறார் என்ற பிரேக்கிங் நியூஸை நான் சேனல் பை தமிழ் நேயர்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். அந்த டேட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி சென்சிட்டிவா இருக்கிறதுனால they don't reveal the dates. அது சீக்கிரட்டா வச்சிருக்காங்க சார். நன்றி சார், வணக்கம். Thank you.